மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பேப்பரில் வந்து 5th யூனிட்டில் பைலீனியர் ஃபார்ம்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனே வந்து பைலீனியர் ஃபார்முக்கு உண்டான டெஃபினிஷன். லெட் வி பி எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்ட் எஃப். பைலீனியர் ஃபார்ம் ஆன் வி இஸ் அ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் வி கிராஸ் வி டு எஃப் such that first condition வந்து f of alpha u plus alpha u1 plus beta u2 equal to alpha into f of u1 comma v plus beta into f of u2 comma v. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா f of u comma alpha v1 plus beta v2 is equal to alpha into f of u1 plus beta into f of v2 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது கண்டிஷன் வேர் ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு எஃப், u1 u2 v1 v2 எல்லாமே பிலாங்ஸ் டு v அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து லெட் v be the vector space over R, then an inner product defined on v is the bilinear form. ஸோ இன்னர் ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஏன்னா இன்னர் ப்ராடக்டோட டெஃபினிஷனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து இருக்கும் ஒரு கண்டிஷன். ஸோ இது வந்து இன்னர் ப்ராடக்டோட டெஃபினிஷனில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை வந்து பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ரெண்டாவது கண்டிஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லெட் வி பி த வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு எஃப், தென் த ஜீரோ ஃபங்க்ஷன். ஸோ ஜீரோ ஃபங்க்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா ஜீரோ கேப் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. வி கிராஸ் வி டு எஃப்ல எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஜீரோ கேப் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணால் இதை வந்து நம்ம பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லணும். ஏன்னா ஜீரோ கேப் ஆஃப் ஆல்ஃபா u1 ப்ளஸ் பீட்டா u2 கமா v இதுக்கு வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னது கிடைக்கும் அப்படின்னா வந்து ஜீரோ அப்படின்ட்டு கிடைக்கும். ஏன்னா எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஜீரோ கேப் ஆஃப் u கமா வியை வந்து ஜீரோ அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையே நீங்கள் u அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ ஜீரோ கேப் ஆஃப் u கமா v ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஜீரோவை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எப்படி எழுதிக்கலாம்னா ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஜீரோ அப்படின்ட்டு நம்ம கன்வீனியன்ட்டுக்காக எழுதிக்கலாம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோக்கு பதிலாக ஜீரோ கேப் ஆஃப் u1 கமா v, ரெண்டாவது ஜீரோக்கு பதிலாக ஜீரோ கேப் ஆஃப் u2 கமா v அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இதை வந்து எழுதலாம். ஏன்னா ஜீரோ ஈக்குவல் டு u கமா v அப்படின்ட்டு தானே நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் எழுத முடியும். அப்போ ஜீரோ கேப் ஆஃப் ஆல்ஃபா u ப்ளஸ் பீட்டா v பீட்டா u ஆல்ஃபா u1 ப்ளஸ் பீட்டா u2 கமா v வந்து ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோ கேப் ஆஃப் u1 கமா v ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஜீரோ கேப் ஆஃப் u2 கமா v அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. சிமிலர்லி ஜீரோ கேப் ஆஃப் u comma alpha v1 plus beta v2 is equal to 0 cap alpha into 0 cap of u comma v1 plus beta into 0 cap of u comma v2 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இது ரெண்டு கண்டிஷன்ஸ் தான் வந்து பைலீனியர் ஃபார்முக்கு. ஸோ டிஃபைன் பண்ண இந்த ஜீரோ ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைலீனியர் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் v is a vector space over the field f, f1 f2 be two linear functionals on v, that is f1 f2 வந்து linear transformation அப்படின்னா then f from v cross v to f from v cross v to f defined by f of u comma v equal to f1 of u f2 of v. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. f1 f2 வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம ரெண்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். ஸோ மொதல் கண்டிஷன் எஃப் ஆஃப் ஆல்ஃபா u1 ப்ளஸ் பீட்டா u2 கமா v இதை எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எஃப்ஐ டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா யூக்கு f1 போடணும், விக்கு வந்து f2 போடணும். ஸோ இப்போ இங்கே இது தானே u. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம f1 போட போகிறோம், இதுக்கு வந்து f2 போட போகிறோம். அதுதான் வந்து உங்களுக்கு f1 ஆஃப் ஆல்ஃபா u1 ப்ளஸ் பீட்டா u2 இன்ட்டு f2 ஆஃப் v. ஆனால் f1ங்கிறது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் உள்ளே ஆக்ட் பண்ண இதை f1 ஆஃப் ஆல்ஃபா u1 வந்து ஆல்ஃபா இன்ட்டு f1 ஆஃப் u1 எழுதிக்கலாம். f1 ஆஃப் பீட்டா u2வை பீட்டா இன்ட்டு f1 ஆஃப் u2 அப்படின்ட்டு எழுத முடியும், இன்ட்டு f2 ஆஃப் v அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டிங்க அப்படின்னா இப்போ என்ன செஞ்சுருக்கலாம், f2 ஆஃப் வியை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு f1 ஆஃப் u1 f2 ஆஃப் v பீட்டா இன்ட்டு f1 ஆஃப் u2 f2 ஆஃப் v. அப்போ இதனோட ரிவர்ஸ் இன்க்ளூஷன் பாருங்கள், f1 f2ன்னு இருந்தால் f ஆஃப் u கமா வின்னு எழுதலாமா? ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி எழுத முடியும் அப்படின்னா f ஆஃப் u1 கமா v அப்படின்ட்டு எழுத முடியும்.
அண்ட் எஃப் ஆஃப் u2, v அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் u1, v ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எஃப் ஆஃப் u2, v அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பைலீனியர் ஃபார்முக்கு. சிமிலர்லி நம்மளால் ரெண்டாவது கண்டிஷனையும் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ப்ரூவ் ஆகிறதுனால கொடுத்து டிஃபைன் பண்ண இந்த ஃபார்மை வந்து நம்ம பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா, let V be a vector space over a field F, then L of VF is a vector space capital F under addition and scalar multiplication defined by, ஸோ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா F plus G of UV equal to F of UV plus G of UV and alpha F of UV equal to alpha into F of UV. ஸோ இப்படி ரெண்டுத்தையுமே டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணுறதை வந்து நம்ம வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை லெட் F, G belongs to L of V, F அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அது மாதிரி ஆல்ஃபாவை அதை வந்து Fல எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுமே வந்து இந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்குங்கிறத வந்து சொல்லணும். F plus Gயையும் வந்து ஆல்ஃபா 1Fஐயும் வந்து இந்த L of V, Fல இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். That means closed with respect to addition and scalar multiplication. So F plus G of alpha u1 plus beta u2, v இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா, டிஃபைன் பண்ணியிருக்கிறது படி F plus G of UVனா F of UV plus G of UVயா, அப்போ F plus G of UVயை வந்து F of UV plus G of UV அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்படி எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்பை தனித்தனியாக ஆக்ட் பண்ணியிருப்போம். F of alpha 1u plus F of beta 2u, v அப்படின்ட்டு alpha u1, v F of plus F of beta u2, v அப்படிங்கிற மாதிரி போடுவோம். இதுக்கப்புறம் F வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறதுனால ஆல்ஃபாவை வந்து நம்ம வெளியில் எடுக்க முடியும். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு F of u1, v ப்ளஸ் பீட்டா இன்ட்டு F of u2, v அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அகைன் இதே மாதிரி ஜிக்கு நம்ம எழுதும் போது ஆல்ஃபா இன்ட்டு G of u1, v ப்ளஸ் பீட்டா இன்ட்டு G of u2, v அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதுனதுக்கப்புறம் ஆல்ஃபாவை வந்து பொதுவாக எடுப்போம். ஆல்ஃபா வந்து மொதல் டேர்ம்லேயும் மூணாவது டேர்ம்லேயும் உங்களுக்கு இருக்குது. ஆல்ஃபாவை பொதுவாக எடுத்திங்கன்னா F of u1, v ப்ளஸ் G of u1, vன்னு கிடைக்கும். சிமிலர்லி பீட்டாவை இது ரெண்டுத்துலேருந்து பொதுவாக எடுத்திங்கன்னா F of u2, v ப்ளஸ் G of u2, v அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சது எப்படின்னா அகைன் u1, vயை வந்து நீங்கள் பொதுவாக எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் F இருக்குது, ரெண்டாவது டேர்மில் G இருக்குது. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு F ப்ளஸ் G of u1, v ப்ளஸ் பீட்டா இன்ட்டு F ப்ளஸ் G of u2, v அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இதுதான். F ப்ளஸ் G of u, v equal to alpha into F plus G of u, v plus beta into F plus G of u2, vன்னு கிடச்சிருச்சு. ஸோ வந்து இது வந்து ப்ரூவ் ஆயிரும். சிமிலர்லி நம்ம F plus G of u, alpha v1 plus b v2 equal to இதை ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் பைலீனியர் ஃபார்முக்கு உண்டானது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் ப்ரூவ் ஆயிடுறது வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷனுக்கு ப்ரூவ் ஆயிடுறதுனால F plus G belong to L of v, f அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா 1Fக்கு சொல்லணும். அப்போ ஆல்ஃபா 1F ஆஃப் ஆல்ஃபா u1 ப்ளஸ் பீட்டா u2, v இதை போடுவோம். அப்போ இது வந்து உங்களுக்கு ஆல்ஃபா 1 இன்ட்டு F ஆஃப் ஆல்ஃபா u1 ப்ளஸ் பீட்டா u2, v அப்படிங்கிறத வந்து நம்ம எழுத முடியும். ஸோ இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ ஆல்ஃபா 1 இன்ட்டு F ஆஃப் u1, v ப்ளஸ் பீட்டா இன்ட்டு F ஆஃப் u2, v அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா 1 அடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம். ஆல்ஃபா 1 உள்ள மல்டிபிள் பண்ணான்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா இன்ட்டு F ஆஃப் u1, v ஆல்ஃபா 1 பீட்டா இன்ட்டு F ஆஃப் u2, v அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இப்படி மாற்றி எழுதிக்க போகிறோம். ஆல்ஃபாவை முன்னாடி வச்சுக்கிட்டு ஆல்ஃபா 1 F ஆஃப் u1, v அப்புறம் பீட்டாவை தனியாக வச்சுக்கிட்டு ஆல்ஃபா 1F ஆஃப் u2, v அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஆல்ஃபா 1Fோட தான் வந்து நம்ம ஆக்ட் பண்ணோம். சிமிலர்லி பைலினியர் ஃபார்மோட ரெண்டாவது கண்டிஷன் என்னது, ஆல்ஃபா 1Fோட u, ஆல்ஃபா v1 ப்ளஸ் பீட்டா v2 அப்படின்ட்டு போடணும். ஸோ இப்படி போட்டாலும் வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால க்ளோஸ்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் வரும். அப்போ ஆல்ஃபா 1F பிலாங்ஸ் டு L ஆஃப் v, f அப்படிங்கிறது. ஸோ இது வந்து வெல் டிஃபைன்டுன்னு ஆயிரும். அப்புறம் ஆக்சுவல்
ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லா v, f வந்து நம்ம வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ வெக்டார் ஸ்பேஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, அது 4 கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆக்சுவலாக என்னது அப்படின்னா ஆல்ஃபா ஆஃப் u ப்ளஸ் v ஈக்குவல் டு alpha u plus alpha vங்கிறது ஃபஸ்ட்டு கண்டிஷன், alpha plus beta of u equal to alpha u plus beta uங்கிறது வந்து ரெண்டாவது கண்டிஷன், மூணாவது கண்டிஷன் வந்து alpha of beta u is equal to alpha beta into u, இது வந்து தேர்டு கண்டிஷன், 1 into u equal to u, இது வந்து ஃபோர்த்து கண்டிஷன். ஸோ இந்த 4 கண்டிஷனும் இருக்கும். g வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ரிமைனிங் ஆக்சிம்ஸை வந்து நம்ம எல்லா v, fக்கு வந்து ஈஸியாகவே வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த எல்லா v, f வந்து நம்ம வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இதான் வந்து இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலீனியர் ஃபார்ம். ஸோ இதில் எஃப்ங்கிறது வந்து பைலீனியர் ஃபார்ம்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபிக்ஸிய பேசிஸ் v1, v2 எக்ஸெட்ரா vn அப்படிங்கிற இந்த பேசிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ v1, v2 எக்ஸெட்ரா அப் டு vnங்கிறது பேசிஸ் ஃபார் v, u, vங்கிற ரெண்டு எலமெண்ட்டை வந்து வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் வந்து இந்த பேசிஸோட லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ u வந்து alpha 1 v1 ப்ளஸ் alpha 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா alpha n vn அப்படின்ட்டு எழுதலாம். சிமிலர்லி v-ஐயும் வந்து நம்ம beta 1 b2 v1 ப்ளஸ் beta 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா beta n vn அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா f ஆஃப் u, v என்னது வருதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் நத்திங் பட் f ஆஃப் யூக்கு பதிலாக இந்த வேல்யூ, விக்கு பதிலாக இந்த வேல்யூ. ஸோ இப்போ இங்கே வந்து அடிஷன் இருக்கா? ஸோ அடிஷனை தான் வந்து நம்ம சம்மேஷன் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு பதிலாக i வேரிஸ் ஃப்ரம் 1 to n, ரெண்டாவதுக்கு பதிலாக j வேரிஸ் ஃப்ரம் 1 to n, ஆல்ஃபா i பீட்டா j, f ஆஃப் ui, vj, f ஆஃப் ui, vj into f ஆஃப் vi, vj அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ui vj VIVJ அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிடுவோம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி எழுத முடியும் அப்படின்னா சம்மேஷன் i வேரிஸ் ஃப்ரம் 1 to n, j வேரிஸ் ஃப்ரம் 1 to n, aij இன்ட்டு ஆல்ஃபா ஐ பீட்டா ஜே அப்படின்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து எழுதிக்கலாம். வேர் உங்களுக்கு அப்போ இது வந்து என்னது அப்படின்னா ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n, ஏஐஜேங்கிற மேட்ரிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ். அகைன் பீட்டா ஐஜேக்கு பதிலாக வந்து பீட்டா 1, பீட்டா 2 எக்ஸெட்ரா பீட்டா n அப்படிங்கிறத வந்து நம்ம போடுவோம். ஸோ அப்போ இந்த ஆல்ஃபா இருக்குல்ல, இந்த ஆல்ஃபா தான் நம்ம ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா என்னன்னு ரோ வைஸில் எழுதி வச்சுருந்தோம். இதை தான் காலம் மேட்ரிக்ஸாக எழுதி வச்சுருக்கிறோம். இந்த ஏஐஜேங்கிறது தான் இந்த மேட்ரிக்ஸ். தென் therefore f ஆஃப் u, v எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஏ ஒய் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேறு எக்ஸ்ங்கிறது இதுதான் ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n, ஏங்கிறது வந்து இதுதான். அதை மாதிரி ஆக்சுவலாக இது பீட்டா 1, பீட்டா 2 எக்ஸெட்ரா பீட்டா என்னன்னு ரோ ஃபார்மேட்டில் எழுதியிருந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஒய்ஏ. பட் இது காலம் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து ஒய் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்ஏ ஒய் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். தென் த n by n மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்டு த மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலீனியர் ஃபார்ம் வித் ரெஸ்பெக்ட் டு த சூசன் பேசிஸ். ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். f of u, v is equal to conversely E given any n cross n matrix. ஸோ ஏதோ ஒரு n cross n matrix கொடுத்துருக்குறாங்க. a equal to aij அப்படின்ட்டு இருக்குது. Then f from v cross v to f defined by f of u, v equal to xa y transpose is the bilinear form on v and f of vi vj equal to aij அப்படின்ட்டு சொல்லுவோம். Such that g of vi, vj equal to aij. ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலீனியர் ஃபார்ம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். let f be the bilinear form defined on v2 of r by f of x1 y1 is equal to x1 y1 plus x2 y2. இப்படி வந்து எஃப்ஐ வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ வேறு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 x2 y இஸ் ஈக்குவல் டு y1 y2. ஸோ இப்படின்னா வந்து மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஏற்கனவே மேட்ரிக்ஸ் ஆஃப் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தேர்ட் யூனிட்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலினியர் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிக்கணும்.
கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயுமே வந்து கொஸ்டினில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் பேசிஸ்க்கும் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா E1 E2 தான் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அப்படின்ட்டு எடுப்போம். அப்போ நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா எஃப் ஆஃப் E1, E1 எனது வருது அப்படிங்கிறத பார்க்கணும். E1, E1னா E1 எனதுன்னா 1, 0 1, 0 1, 0 அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா x1 y1 ப்ளஸ் x2 y2 அப்படின்ட்டு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு x1 x2 இது வந்து y1 y2 அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இதை இப்படி மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 × 1 ப்ளஸ் 0 × 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 1 + 0 = 1 அப்படின்ட்டு கிடைக்கும். அதனால தான் எஃப் ஆஃப் E1ஓட வேல்யூவை நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்க அப்படின்னா 1 அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதியிருப்போம். ஆக்சுவலாக பேர் வந்து x1 x2 y1 y2 அப்படிங்கிற பேர். ஓகேவா? கொஸ்டின்லேயே எப்படி தானே கொடுத்துருக்காங்க x1 x2 y1 y2ங்கிற பேர். சிமிலர்லி நம்ம எஃப் ஆஃப் E2 கண்டுபிடிக்க சொல்லித்தரவா? ஸோ எஃப் ஆஃப் E1 E2 கண்டுபிடிப்போம். E1 E2ங்கிறது என்னது அப்படின்னா எஃப் ஆஃப் 1, 0 0, 1 அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து x1 x2 இது, y1 y2னா வந்து இது. அப்போ கொஸ்டினில் டிஃபைன் பண்ணியிருக்கிறது படி x1 y1 போடணும் ப்ளஸ் x2 y2 போடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 0 = 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் E1 E2ஓட வேல்யூவும் வந்து உங்களுக்கு 0. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் ஸ்டாண்டர்டு பேசிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் E1 E1ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்ட்டு வரும். E1 E2ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு வரும். E2 E1ஓட வேல்யூவும் வந்து 0 அப்படின்ட்டு வரும். E2 E2ஓட வேல்யூவும் வந்து உங்களுக்கு 1 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுனா எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோங்க E1 E2 அப்படின்ட்டு. ஸோ E1 E1 வந்து 1ஆ, E1 E2 வந்து 0வா, E2 E1 வந்து 0வா, E2 E2 வந்து 1ஆ. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டு பேஸ் பொறுத்த வரையில் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். 1 0 0 1. ஸோ மேலே அதனால தான் எழுதியிருப்பீங்க 1 0 0 1 தான் வந்து ரிக்வயர்டு மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னது கொடுத்துருக்காங்கன்னா 1, 1 1, 2க்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1, 1 எஃப் ஆஃப், அப்போ எஃப் ஆஃப் 1, 1 1, 1 இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இது என்னது வரும் அப்படின்னா 1 × 1 ப்ளஸ் 1 × 1 அப்படின்ட்டு வரும். இப்படி மல்டிபிள் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 = 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து 1, 1 1, 2 பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் 1, 1 1, 2 பார்க்கணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தானே மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ இது 1 × 1 1 1 × 2 வந்து 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு வரும். ஸோ 1 + 2 = 3 அப்படின்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 2, ரெண்டாவது வேல்யூ 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1, 2 1, 1 இதை கண்டுபிடிப்போம். ஸோ இது என்னது வரும் அப்படின்னா இப்படி மல்டிபிள் பண்ணுவீங்களா, 1 × 1 1 2 × 1 2 = 3 அப்படின்ட்டு வரும். லாஸ்ட் உள்ளது வந்து எஃப் ஆஃப் 1, 2 1, 2 இதை தான் வந்து பார்க்கணும். ஸோ இதையும் இப்படி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 × 1 1 2 × 2 வந்து 4 = 5 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 2, ரெண்டாவது வேல்யூ 3, அதுக்கப்புறம் ரெண்டாவது வேல்யூ 3, அதுக்கடுத்த வேல்யூ 5. அப்போ 2 3 3 5 அப்படிங்கிறது தான் வந்து மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிவன் பேசிஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இங்கே 2 3 3 5 அப்படின்ட்டு எழுதிப்போம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலீனியர் ஃபார்மும் சிமிலர் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னது அப்படின்னா வந்து சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் அதை சொல்லுவோம். ஸோ டெஃபினிஷன் என்னது அப்படின்னா அந்த பைலீனியர் ஃபார்ம் வந்து சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம். நமக்கு தெரியும் இதுதான் வந்து சிமெட்ரிக்கோட கண்டிஷன் அப்படின்ட்டு. எஃப் ஆஃப் u, v = எஃப் ஆஃப் v, u. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பைலீனியர் ஃபார்மை வந்து நம்ம சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா let v be the vector space over the field R, then any
any inner product defined on V is symmetric bilinear form. ஸோ Vங்கிறது வந்து வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ரியல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னர் ப்ராடக்டோட டெஃபினேஷனில் தெரியும் U, Vயை வந்து V, Uன்னு எழுதிக்கலாம் அப்படின்ட்டு ரியலை பொறுத்த வரையில். ஸோ அதனால வெக்டர் ஸ்பேஸ் வந்து ரியல் ஃபீல்டில் எடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்மாக வந்து இருக்கும். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா let V be the bilinear form, then the bilinear form F1 defined by F1 of UV equal to F of U, V plus F of V, U. ஸோ இதுவும் வந்து சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம். அதாவது F1 of U, Vயை வந்து இப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இது F1 of V, Uக்கே வந்து கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா எஃப்ஐயே வந்து நம்ம பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக அப்போ இதை நீங்கள் வந்து F of V, Uன்னு எழுத முடியும். இதை வந்து F of U, V அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு F1 of V, U. அதனால F1 வந்து சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பைலீனியர் ஃபார்மை வந்து நம்ம சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பைலீனியர் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினிஷனை பார்த்துருந்தோம். ஸோ அந்த பைலீனியர் ஃபார்முக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் L of V, F அப்படிங்கிறத வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலீனியர் ஃபார்ம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பைலீனியர் ஃபார்மை எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம்னா என்னன்னு பார்த்து அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.